இப்ப நான் நிக்கிற இடம் வரைக்கும் சென்னையோட இடம். ஆனா நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட இது வந்து பாகிஸ்தான் லேண்ட். சென்னை பெரம்பூர்ல இருக்க அம்பேத்கர் நகரை தான் வந்து பாகிஸ்தான் லேண்ட்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடத்த வந்து பாகிஸ்தான் லேண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிளஸ் சீனாக்கும் இடையில நடந்த அந்த வார் முடிவுல சிலர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி போயிட்டாங்க. ஸோ அப்படி போனவங்களோட சொத்துக்கள், இந்தியா முழுக்க இருக்க அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எனிமிட்டி லேண்டுன்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுல ஒரு சொத்து தான் வந்து இந்த அம்பேத்கர் நகர். அதனால இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம ஒரு 40 வருஷமா இங்கேதான் இருக்கிறாங்க. முன்னாடி உள்ளபடி கேட்டிருக்குன்னா வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் பிளேஸ்னு வந்து அவங்க வந்து இருந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், நம்ம இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து இருந்த இடம். அவங்க ஸோ விட்டுட்டு போனதுனால ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட அப்படியே வந்து ஜென்ரேஷனா வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய பிளேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பாகிஸ்தான் பிளேஸ் தான் சொல்லுவாங்க.